பாலக்கோட்டில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் வெறிச் செயல், பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மைதீன் நகரைச் சேர்ந்த அமீன், கம்மாளர் தெருவைச் சேர்ந்த முகமது ஆவேஷ், பாரிஸ் கார்னர் தெருவைச் சேர்ந்த ஆசிப், ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீநாத் நண்பர்களான இவர்கள் 4 பேரும் நேற்று மாலை அதிக அளவில் கஞ்சாவை பயன்படுத்தியுள்ளனர். இதனால் போதை தலைக்கு ஏறி பல்வேறு அராஜகத்தில் ஈடுபட்டனர். நேற்று மாலை பாலக்கோடு அருகே உள்ள கர்த்தாரள்ளி சுங்கசாவடிக்கு சென்றவர்கள் ஓசூரில் இருந்து திருநெல்வேலி நோக்கி சென்ற சரக்கு லாரியின் மீது கற்களை வீசி கண்ணாடியை உடைத்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட பர்கூரைச் சேர்ந்த லாரி டிரைவர் சக்திவேல் என்பவரை கத்தி மற்றும் இரும்பு ராடால் குத்தி கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் இரவு பாலக்கோடு பேருந்து நிலையத்திற்கு வந்தவர்கள் அங்கிருந்த பொதுமக்களை விரட்டி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட ஆட்டோ டிரைவரின் வயிற்றை கிழித்தவர்கள் மேலும் 4க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தாக்கி ரகளையில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி ராஜசுந்தர், இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் ஆகியோர் ரவுடித்தனம் செய்தவர்களை மடக்கி பிடித்தனர். இதில் ஆசிப் தப்பி ஓடி தலைமறைவான நிலையில் 3 பேரை பாலக்கோடு போலீசார் கைது செய்து தர்மபுரி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான ஆசிஃபை தேடி வருகின்றனர். பாலக்கோடு நகர கிராம பகுதிகளில் தாராளமாக கஞ்சா பொட்டலங்கள் இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்வதால் கஞ்சாவிற்கு அடிமையாகி பல்வேறு குற்ற செயல்களில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திராவிட மாடல் ஆட்சியில் தினம் தினம் கஞ்சா போதையால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.